பிரைஸ் தி லார்ட். என் தேவன் ஜனமே, இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக நாட்கள் கேட்ட வார்த்தைக்கு நேற்று இரவு தேவன் என்னோடு கூட வசனத்தின் மூலமாக காண்பித்த ஒரு வார்த்தை. நம் பாடுகள் வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாடுகளை எடுத்து போடுங்கப்பா, எனக்கு இவ்வளோ பாடுகள் வேண்டாம் ஆண்டவரே, நான் தாங்கக்கூடிய ஒரு பலன் இல்லாதவனாக இருக்கிறேன், நான் தாங்கக்கூடிய ஒரு பலன் இல்லாதவளாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுதுனா நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் மேலே பாசம் இல்லையோ. அல்ல என் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம மேலே மாத்திரம்தான் பாசத்தை அதிகமாக வைத்திருக்கிறார். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லும் பொழுது, அவன் உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், எனக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் மறுதளிக்காமல் எல்லாம் இழந்தான். எருது, கழுதைகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் எல்லாத்துக்கும் மேலே தன் குமாரரும் தன் குமாரச்சிகள் இழந்த பொழுது கூட அவன் சொல்லுகிறான் ஒரே ஒரு வார்த்தை, நான் நிர்வாணியை என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். என் ஆண்டவர் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளோ சொன்ன வார்த்தை, என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கெல்லாம் கொடுத்தார் அல்லவா, அவர் எடுத்தார் அல்லவா, அவருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் அழகான அந்த வார்த்தையை பேசிக்கொண்டு கடந்த போது அநேக துன்பத்தின் நடுவில் இருந்த யோபு அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொன்னார். இன்றைக்கு அநேக இடத்துல இயேசுவை நம்ம மறுதளிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த பாடம் நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, எனக்கு இந்த துக்கத்தை ஏன் கொடுத்தீங்க, நான் வேண்டான்னு சொன்னனே, மறுபடியும் என் வாழ்க்கையில் ஏன் இது வந்து போகுது? தேவஜனமே, தேவன் உங்களை சோதிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு துறைக்கு போக வேண்டும் என்றால் அந்த துறையில் அநேக ப்ராக்டிஸ் உள்ளது, அநேக உடற்பயிற்சிகள் உள்ளது, அதில் வேதனை வரும். அந்த வேதனை வரும் பொழுது அந்த துறையில் அவர்கள் சேர்த்துக்கொள்வார்கள். என் தேவ ஜனமே, இது அல்ல நித்திய வாழ்க்கை. நித்திய ஜீவனுக்கு எதுவான ஒரு வாழ்க்கை உண்டு தேவ ஜனமே. அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையை தொட வேண்டும் என்றால் இந்த பாடுகளையும் இந்த வேதனைகளையும் கடந்து போக வேண்டும். அநேக நாட்களாக யோபு சந்தோஷத்தோடு கூட இருந்திருப்பார். யோபு 1ஆம் அதிகாரத்திலே அவனுடைய சகலமும் போய்விட்டது. 19 வசனத்திலே சகலமும் மனம் விட்டு போய்விட்டது. என் தேவ ஜனம், இந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. 4 பக்கமும் வரட்டும் அல்லது 8 பக்கமும் வரட்டும், நீங்கள் சொல்லுங்கள், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். இன்னொன்று சேர்த்து சொல்லுங்கள், அவர் என்னை இதுவரை காணாத ஒரு தேசத்தில், இதுவரை காணப்படாத ஒரு தேசத்தில், இதுவரை திறக்காத ஒரு வாசலை, இதுவரை இடிக்க முடியாத சில கதவுகளை என் தேவன் எனக்கு திறந்து கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் அவரோடு கூட பேசுங்க. இதெல்லாம் சோதனை வேதனை வரும் பொழுதும் சில காண்டக்டுகள் மாத்திரம் அழிந்து போகும், சில காண்டக்டுகள் மாத்திரம் விட்டு போகும். ஆனால் ஒரே ஒரு காண்டக்ட் மாத்திரம் விட்டு போகாது. அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த உலகத்தை உருவாக்கின எம்முடைய சர்வ வல்லவர் மாத்திரமே. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில் யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகமே சிரிக்கும், நீ அழுவ, ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனுக்கு முன்பாக இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் ஒரு ஸ்பெஷல் ஒரு அனைட்டிங் பவர் உண்டாகட்டும், ஒரு வல்லமை இறங்கச்சு. கர்த்தர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலே உங்கள் மேலே போடுவாரா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். ஆமென்.